ஒரு ஹெல்த்தியான ரவா டேட்ஸ் பாரிஜ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 டேட்ஸ் வந்து நான் ஹாட் வாட்டரில் 15 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை 15 மினிட்ஸ் ஆனதும் இதை நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் மசிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ரவை சேர்த்துருக்கேன். ரவையை நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டேட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக விடாமல் இருக்கிறதுக்காக அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு ரவை வேகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது 1 இயர் பேபியாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நட்ஸ் பவுடர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.